ஒயிட் டென்ஷன் இருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மோகன் அவர்களுடைய நடிப்பில் ரிலீஸ் ஆக போகிற படம் தாங்க ஆரா. ஸோ இந்த படத்தோட ட்ரீசர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் ட்ரீசருக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படம் எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மோகன் அவர்களை போட்டு அடித்து ஆரா உரிச்சு உட்கார வச்சுருக்காங்க. பின்னாடியே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க எல்லாருமே நிற்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம மோகன் அவர்கள் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனையில் மாற்றி போலீஸெல்லாம் இவரை வச்சு விளாசிருக்காங்க நல்லா தெரியுது. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கை இருக்குன்றது நல்லா புரியுதுங்க. நம்ம மோகன் அவர்கள் எதுக்காக இப்படி போலீஸ்கிட்ட அடி வாங்கியிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. சில பேர் வந்து கோழியை வண்டியில் ஏற்றிட்டு இருக்காங்க. என்னடா கோழியை தானே வண்டியில் ஏற்றுறாங்க, இதுலனா பெருசாக இருக்குது அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் தாங்க தெரியுது வண்டியில் கோழியை மட்டும் ஏற்றலை, பொண்ணுங்களையும் ஏற்றுறானுங்கன்னு. அட்டா பாவிங்களா, பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுற கூட்டமாடா நீங்கள் அப்படின்னு தாங்க எனக்கு தோணுச்சு. ஸோ பொண்ணுங்களை கிட்னாப் பண்ணுற எந்த கூட்டத்துக்கும் நம்ம மோகன் அவர்களுக்கும் இது ஒரு சம்மந்தம் இருக்குது. கிட்னாப் பண்ணது நம்ம மோகன் அவர்கள் இல்லைங்க. மோகன் அவர்கள் வந்து காப்பாற்ற முயற்சி பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க பெரிய கை யார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாரு நம்ம மோகன் அவர்கள். ஸோ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் அந்த பெரிய கை சும்மா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம மோகன் அவர்களை வச்சு செஞ்சது தான் இந்த காயம் எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் நம்ம மோகன் அவர்கள் திரும்ப எப்படி ரிவெஞ்ச் எடுக்க போகிறாரு, எப்படி பழி வாங்க போகிறாரு அப்படின்றதெல்லாம் சும்மா மாஸ் காட்டி தும்சம் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ பெரிய வில்லனை யாரோ ஒருத்தங்க தரன்னு கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம தலைவர் மோகன் அவர்கள் தான். போச்சா சிக்கினியா? நம்ம ஆள் பார்த்தீங்கன்னா சும்மா வர்ற லெவலில் உட்காந்துட்ருக்காப்புல. அது மட்டும் இல்லைங்க, இந்த ட்ரீசர்லேயே நம்ம மோகன் அவர்களுக்கு சும்மா செம்மையாக வச்சுருக்காங்க ஃப்ரேமு. அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஆக்ஷனு, இன்னொருத்துல பார்த்தீங்கன்னா ரியாக்ஷனு. ஸோ இப்படிலாம் காட்டி நம்ம மோகன் அவர்களுடைய மாசை வர்ற மாதிரி ஏற்றிருக்காங்க. சும்மா அடித்து தும்சம் கழுகிருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க. ஏண்டா ஆடு தனியாக மாட்டினா சிங்கம் பெரிய ஆள் ஆகிடுமா? தக்காளி உண்டியா வாடா, உன்னை எப்படி வச்சு செய்கிறான்னு இருப்பார் அப்படின்ற மாதிரி தான் நம்ம மோகன் அவர்கள் வந்து வில்லனை கூப்பிட்டு வந்து வச்சு செய்யல வில்லனே வந்து வாயை அடித்து போயிட்டாப்புல. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா வாயை நல்லா கட்டிட்டாங்க, அதெல்லாம் வாயை அடித்து போயிட்டாரு வில்லன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம மோகன் அவர்கள் வந்து அந்த வில்லனை என்ன பண்ண போகிறாரு அப்படின்றது மட்டும் இல்லாமல் இவர் தான் வில்லனா இல்லை இவருக்கு பின்னாடி இன்னும் பெரிய வில்லன் இருக்காங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இன்னைக்கு எழுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு வில்லனை வந்து காட்டுறதுக்கு வாய்ப்பில்லை என்னங்க நான் சொல்கிறது. ஸோ இதனால் நம்ம மோகன் அவர்கள் பிடிக்க வேண்டிய இன்னும் பெரிய வில்லன் பின்னாடி இருக்கான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லைங்க, நம்ம மோகன் அவர்கள் வந்து துப்பாக்கியெல்லாம் யூஸ் பண்ணி பதுங்கி போகிறதெல்லாம் பார்க்கும்போது இவரும் ஒரு இடத்துல போலீஸாக இருந்திருப்பாரோ அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருதுங்க. ஒரு வேளை இருந்திருக்கலாம், ஒரு வேளை எக்ஸ் போலீஸ்மேனாக இருந்திருக்கலாம், இல்லை எக்ஸ் மிலிட்ரியாக இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் நம்ம மோகன் அவர்கள் இருந்திருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா மறக்காமல் கான்வர்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம மோகன் அவர்கள் வந்து ரொமான்டிக்காக நிறைய படங்கள் வந்து பயங்கரமாக பண்ணியிருப்பார். பட் ஆக்ஷன் கலந்த மாதிரி கொடுத்துருக்காரா அப்படின்னு கேட்டால் எனக்கே டவுட்டாக தாங்க இருக்குது. ஆனால் இப்போ வர படம் சும்மா ஆக்ஷனோட கலந்து வெறித்தனமாக வரப்போதில்ல, சந்தேகமே இல்லைங்க. கண்டிப்பாக மாஸ் காட்ட திரைக்கு வரப்போகிறாரு நம்ம மோகன் அவர்கள். ட்ரீசரே இந்த அளவுக்கு இருக்குன்னா ட்ரைலரு மெயின் பிக்சரில் எப்படி இருக்கும்னு நினச்சி பார்க்கவே முடியலைங்க. ஸோ அந்த அளவுக்கு கூஸ் பம்ப்ஸோடு இருக்கும் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மறக்காமல் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.